சர்வதேச விமான நிலையம், கட்நாயக சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து 22 தேரர்கள் அதிக பெறுமதி வாய்ந்த போதைப் பொருட்களை எடுத்து வந்ததன் காரணமாக கைது செய்யப்படும். அதையடுத்து இலங்கையின் பல தேரர்கள் பிரஸ் மீட் வைத்து பல வாய்ஸ் கட்டுகளை கொடுத்து, சிலர் எப்படி கூறுகிறார்கள், இது புத்த சாசனத்திற்கு எதிராக அரசாங்கம் செய்கின்ற ஒரு சதித்திட்டம், இது புத்த சாசனத்தின் நட்பெயரை கெடுக்கும் வகையில் யாரோ செய்த ஒரு திட்டம், இப்படியெல்லாம் பல கதைகள் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்னொரு தரப்பு சொல்கிறார்கள், யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவர்களுக்கு கடும் நடவடிக்கை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு தரப்பு தேரர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் பார்த்தேன், ஊடகங்களில் பல முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்களும் கைக்கூலிகளாக இருந்த பௌத்த மதகுருமார் தான் பேசுகின்றார்கள். எனவே இவர்கள் எங்கிருந்து சென்றார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பன்சலையில் உள்ளவர்கள் தான் சென்றார்கள், பௌத்த விகாரையிலிருந்து. கடைகளில் இருந்தோ மாளிகாவத்தில் இருந்தோ அல்லது வெள்ளவத்தில் இருந்தோ யாரும் செல்லவில்லை. எனவே அரசாங்கத்திற்கு தெரியும், போலீஸ் விசாரணையின் மூலமாக இவர்கள் யார், எந்த விகாரையிலிருந்து சென்றார்கள் என்று. எனவே இவர்கள் மதகுரு என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதை அரசாங்கம் முன்பு கூறியது போல் ஜனாதிபதி அமைதியாக இருக்க வேண்டாம். இப்போது அவர்கள் எங்கெங்கே இருக்கிற எந்த பௌத்த விகாரையிலிருந்து சென்றார்கள் என்ற அத்தாட்சி எடுத்துக்கொண்டு பேசியவர்கள், போலியானவர்கள், அரசாங்கம் தான் இதெல்லாம் செய்கிறது என்று கூறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுங்கள். சட்டம் இருக்கின்றது இங்கே, ஏன் உங்களால் முடியவில்லை? இதுதான் பிரச்சனை அரசாங்கத்துக்கு.